Assalamualaikum. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வீட் பீட்ஸ் அதுதான் பார்க்க போகிறோம். வீட் பீடுங்கிறது ஏன் அப்படின்னா அந்த பீடை பார்த்தீங்கன்னா தெரியும், அதாவது கோதுமை மாதிரி இருக்கும், அதனால தான் அதுக்கு வந்து வீட் பீட் அப்படின்னு சொல்லுவோம். இதுவுமே நம்ம நார்மலாக போடுற ஸ்டிச்சஸ் தான். இது வந்து கொஞ்சம் பெரிய பீடாக இருக்கும், அதனால நம்ம ஒவ்வொரு பீடாக தான் லோட் பண்ணி நம்ம ஸ்டிச்சஸ் போடணும். அதில் சில டிசைன்ஸ், அதாவது நம்ம கட் பீட் டியூப் பீட்டில் நம்ம டிசைன்ஸ் பார்த்துருப்போம், அதே டிசைன்ஸ் தான் உங்களுக்கு இங்கேயும் கொடுத்துருக்கேன். நீங்கள் நான் இப்போ ப்ராக்டிஸ் பண்ணுறனால உங்களுக்கு நார்மலாக ஒரு டிசைன்ஸை வச்சு அதுலேயே எல்லா ஸ்டிச்சஸும் எப்படி எல்லா பீட்ஸும் யூஸ் பண்ணுறது அப்படின்றத நம்ம பேசிக்காக இப்போ சொல்லி கொடுத்துட்ருக்கோம். வீட் பீடும் அதே மாதிரி ஒவ்வொரு பீடாக நார்மலாக ஒரு லைனில் போட்டு பாருங்கள். அதுக்கப்புறம் இன்னொரு லைன் போட்டுட்டு வீட் பீடும், அப்புறம் இன்னொரு ஏதாச்சும் ரவுண்ட் பீடு அந்த கொஞ்சம் பெரிய பீடாக உள்ளதை போட்டு பாருங்கள். இதெல்லாம் சம் டிசைன்ஸ் தான். அதுக்கப்புறம் இதுலேயுமே நான் வந்து ஜிக்ஸாக்ல வந்து போட்டு பாருங்கள் அப்படின்ட்டு நாங்கள் ட்ரா பண்ணி காட்டியிருப்பேன். அதே மாதிரி நீங்களும் நார்மலாக வெறும் வீட் பீட் மட்டும் வச்சு ஜிக்ஸாக் போட்டு பாருங்கள். அதாவது ஜிக்ஸாக் வந்து எப்பவுமே நம்ம டைப் 1 தான் போடணும். இந்த இதுக்கெலாம் டைப் 1 ஜிக்ஸாக்ல வெறும் வீட் பீட் மட்டும் வச்சு போட்டு பாருங்கள். அதுக்கப்புறம் கீழேருந்து மேலே வீட் பீட் கொடுத்துட்டு அங்கே ஒரு இது ரவுண்ட் பீடில் ஏதாச்சும் ஒரு கலர் கோல்டனும் பியோரோ ஏதாச்சும் ஒன்று கொடுத்துட்டு அப்புறம் கீழே இந்த டிசைனும் போட்டு பாருங்கள். அதுக்கப்புறம் ஒவ்வொரு ட்ரையாங்கிளுக்கும் நடுவில், அதாவது நம்ம ஜிக்ஸாக் பண்ணும்போது ஒவ்வொரு ட்ரையாங்கிளுக்கு நடுவில் ஒரு பீட் கொடுத்து போட்டு பாருங்கள். இந்த டிசைனும் போட்டு பாருங்கள். இதெல்லாம் இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொன்றும் போட்டு பார்க்கல உங்களுக்கு வந்து அந்த ஸ்டிச்சஸும் நல்லா ரெகுலராக போட நல்லா ப்ராக்டிஸ் ஆகி ஒரு ஸ்பீடும் கிடைக்கும், ஒரு பெர்ஃபெக்ஷனும் கிடைக்கும், பார்க்கவும் நல்லா லுக்காக வரும் நீங்கள் அடுத்தடுத்து போடுறதுக்கு. அதனால் எல்லாமே நான் சொல்கிற மாதிரி போட்டு பாருங்கள். இன்றைக்கான வீடியோ அவ்வளோதான். இந்த ஹோம்ஒர்க்லாம் பண்ணிவிட்டு சென்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.